அசத்தும் மருத்துவமனை என்று விகடன் பத்திரிகையால் ஒரு பாராட்டு பெற்று 25 வருடங்கள் அரசு மருத்துவராக மிக சிறப்பான முறையில் நீங்கள் மதுரை மாநகரிலிருந்து பிறந்து இன்றைக்கி எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்குது. வாழ்நாள் சாதனையாளராக உங்களை பார்க்கக்கூடிய டாக்டர் எஸ் காந்திமதிநாதன் அவர்களை பார்ப்பதிலே உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா 2 விஷயம் உங்களை நான் எப்படி சொல்லலாம்னு நான் நினைக்கிறப்ப இந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு உங்களை இன்டர்வியூ பண்ணப்போ ஒரு குட் சமாரிட்டன், ஒரு நல்ல சமாரியன் அப்படிங்கிறத நான் பெருமையோடு நான் அந்த இடத்துல சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த தோப்பூர் அரசு மருத்துவமனையில் நெஞ்சகம் மற்றும் புற்றுநோய் இந்த மருத்துவமனையில் ஒரு 110 ஏக்கர் இருக்கக்கூடிய இந்த ஒரு பெரிய இடத்துல 12 வருடமாக ஒரு லீடர்ஷிப்பில் தலைமை பொறுப்பெடுத்து பல சாதனைகள், நீங்கள் இந்தியாவே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு மாதிரி மருத்துவமனை நாட்டிலே உருவாக்கிய மாபெரும் பெருமை நீங்கள் செய்திருப்பதற்காக ஹேட்ஸ் ஆஃப் என்பதை என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். டாக்டர், உங்கள்கிட்ட நான் இப்போ கேட்கக்கூடிய என்னுடைய இந்த இன்டர்வியூ ஜேசிடிவியும் தமிழகம், இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் போகக்கூடிய எல்லா வியூவர்ஸுக்காகவும் நாங்கள் உங்கள்கிட்ட பல கேள்விகள் கேட்கலான்னு நினைக்கிறோம். டாக்டருக்கு என்னுடைய முதல் வணக்கம். காந்திமதிநாதன் இந்த பெயர் வருவதற்கான காரணம், இந்த மதுரையில் உங்கள் பெற்றோருடைய உங்களுக்காக ஆற்றிய பங்களிப்பு, இதை நீங்கள் முதல் சொல்லும்படி நான் ஒரு வியூவர் சார்பில் நான் கேட்டுக்கிறேன். அப்பா வந்து ஒரு காந்தியவாதி. அவர் 2 பேரும் ஸ்ரீலங்காவில் இருந்து தான் இங்கே மதுரைக்கு வந்திருந்தாங்க. அவர் மதுரைக்கு வந்துட்டு ரயில்வேல ஒரு ஃபிட்டர் மேஸ்திரியாக வேலை பார்த்தாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட்னால் வந்து பல இடங்களில் போடுவாங்க, கொல்லம், செங்கோட்டை, மதுரை, பழனி அப்படின்னு போடுவாங்க. அந்த பழனியில் அவர் வேலை பார்க்கும்போது தான் வந்து நான் பிறக்கிறேன். பிறக்கும்போது எனக்கு வந்து 3 சிஸ்டர்ஸ், நான் வந்து 5வது ஆள். எங்கள் ஃபேமிலியில் 5 பேர். ஒரு எளிமையான குடும்பம், ஒரு ஏழ்மையான குடும்பம் தான் சொல்லணும். படித்தவங்க அவ்வளோ இல்லை. ஆனால் இளம் வயதிலே வந்து அப்பாவுக்கு வந்து என்னென்னாக்க, அப்பா வந்து ஒரு காந்தியன் ஐடியாலஜியில் தான் இருப்பார். ரயில்வேல ஒர்க் பண்ணால் கூட அவர் வந்து ராட்டை சுற்றுவார், அந்த மாதிரி இது கதர் தான் உடுத்துவார், மாமிசம் சாப்பிட மாட்டார். அந்த மாதிரி அந்த இதில் தான் எங்களை வளர்த்தாங்க. அப்படி இருக்கும்போது வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு டாக்டர் வந்து ஆகணும். எங்கள் வீட்டில் வந்து ஒரு டாக்டர் யாரும் கிடையாது, டாக்டர்னு ஒரு இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து நான் பழனியில் அம்மா வந்து நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது ரேஷன் கடைக்கு போகிறாங்க. ரேஷன் கடையில் போய் வரிசையில் நிற்கும்போது வந்து பிரசவ வேதனை வருது. யாரும் இல்லை, பழனி ஜிஹெச்சில் போய் அட்மிட் ஆகிறாங்க. அட்மிட் ஆன இடத்துல வந்து அது வெள்ளிக்கிழமை நான் வந்து பிறக்கிறேன். இது அம்மா எனக்கு சொன்ன விடுது. பிறந்ததுக்கப்புறமேட்டு அம்மா சொல்கிறாங்க, யாருமே இல்லை, அதாவது அவங்களுக்கு துணைக்கு ஹெல்ப் யாருமே இல்லை, இது பண்ணுறாங்க. அப்போ அந்த பிறந்ததுக்கப்புறம் அந்த இது வந்து வயிற்றில் கட்டுறது கூட வந்து துணி இல்லாமல் அவருடைய சேலையை தான் கழித்து இது கட்டினாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அம்மா சொல்கிறாங்களாம், அந்த ஃபஸ்ட்டு அந்த இதை சீமோ ஏதோ சொல்லுவாங்களே, அந்த ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது வந்து இந்த பையன் வந்து டாக்டராக தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இந்த பெரிய மலையளவு கோடிக்கணக்கான ரூபா கொடுத்தாலும் அது வந்து எனக்கு திருப்தியாக இருக்காது, என்னுடைய மகன் வந்து டாக்டர் ஆகணும்னு சொல்லி அப்படின்னு சொல்லி தான் என்னை ஜெனிக்கும் போதே வந்து அப்படி தான் வந்து பண்ணாங்க. அப்பா அம்மா வந்து ஒரு ரொம்ப கண்டிப்பானவங்க, ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும், கடவுளுக்கு பயப்படும் பயத்தோடு இருக்கணும்னு சொல்லி எங்களை வந்து மிக ஒழுக்கத்தில் தான் வளர்த்தாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வளர்க்கப்பட்டோம். தெய்வ பயம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துலையும் வந்து நம்ம அம்மாவோட லட்சியத்தில் இருந்தாலும் அச்சமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து என்றைக்கும் வந்து நம்ம வந்து டாம்பிகமாக இருந்துடக்கூடாது, அதனால் வந்து எப்போதும் நம்ம அச்சமாக இருக்கணும், நடுங்கி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. காரில் போனால் கூட வந்து நம்ம அந்த பழைய நிலவரத்தை மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களை அந்த மாதிரி வந்து ஒழுக்கமாக இருந்தேன். அதனால் வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து நான் மறக்கவே முடியாது. இந்த ஒரு சூழ்நிலை வந்து நான் பிரிட்டோ ஸ்கூலில் நான் படிச்சுட்டு இருந்தேன். 10th வரை நான் படிக்கிறேன். 10th எக்ஸாம் வந்து நான் நல்ல மார்க் எடுத்துருக்கேன், ஸ்கூல் ஃபஸ்ட் மார்க் எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு போது அப்பா வந்து ரயில்வே ஹாஸ்பிட்டலில் சிக்காக வந்து அட்மிட் ஆகிருக்காங்க. நல்லா இருந்தவர் திடீர்னு வந்து ரொம்ப சிக்காகிட்டாங்க போல இருக்குது. எனக்கு 10th வந்து மார்க் ஷீட் வாங்கும்போது எப்போதும் அந்த பேரண்ட்ஸ் வந்து சைன் பண்ணி வாங்கணும். அப்போ வந்து பேரண்ட்ஸில் நான் மட்டும்தான் போகிறேன். அப்பாவை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. நான் சொல்லிவிட்டு நல்ல மார்க் எடுத்து நான் நடந்து தான் போகணும். அரசு ஆரப்பாளையத்திலேருந்து ரயில்வே ஹாஸ்பிட்டல் நடந்து தான் போகணும். பஸ்ஸில் போகிறதுக்கு அந்தளவுக்கு நம்ம வசதி கிடையாது. அந்த அரசு அந்த கிரவுண்ட் வழியாக தான் நம்ம நடந்து போவோம். போகும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக போகிறேன், நல்ல மார்க் எடுத்துருக்கோம், அம்மா சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி போகும்போது அம்மாவை நான் தூரத்தில் பார்க்கும்போது அம்மா அழுகிறாங்களா சிரிக்கிறாங்கன்னு தெரியல, சிரிக்கிற மாதிரி எனக்கு தெரியும். நான் பக்கத்தில் போகும்போது அம்மா வந்து அழுகிறாங்க. அழுதுட்டு வந்து இந்த மாதிரி அப்பாவுக்கு சீரியஸ்ன்னு சொல்கிறாங்க, பெரியாஸ்திரி கொண்டு வர சொல்கிறாங்க, என்ன செய்யணும்னு சொல்கிறாங்க, அழுகிறாங்க. எனக்கு நான் ரொம்ப சின்ன பையன், என்ன செய்யணும்னு தெரியல. எங்களுக்கு எந்த ரிலேட்டிவ்ஸ் யாருமே கிடையாது, எந்த ஒரு ஒத்தாசி அப்படி கிடையாது, தெரிஞ்சவங்களும் கிடையாது. அந்த ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். ஆனால் 6 மணிக்கு அந்த
போகணும்னு சொல்கிறாங்க. டிஸ்சார்ஜ் கேசிட்டு எடுத்துட்டாங்க. அங்கே உள்ள நர்சஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் போகணும், சீக்கிரம் வண்டியை ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வண்டியில் போகிறதுக்கு எனக்கு வசதி இல்லை. இந்த ஒரு சூழ்நிலையில் நான் என்ன செய்யறதுன்னு நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம். அப்போ டாக்டர் சவுந்தரபாண்டியன்னு சொல்லிட்டு அந்த ரயில்வே ஆஸ்பத்திரியோட நெஃப்ராலஜிஸ்ட், அவர் இப்போ நெஃப்ராலஜிஸ்ட், அவர் ரொம்ப கண்டிப்பானவர். அவர் சாயங்காலம் ஈவினிங் வந்து ஒரு 5:15 ஒரு 5:40க்கு வந்து உள்ள வார்டுக்குள்ளே வராரு. சத்தமாக ஒரு பேஷண்ட்ஸை வந்து நர்ஸ்கிட்ட பேசுகிறார். சிஸ்டர் அந்த கேஸில் அனுப்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது வந்து எங்கள் அம்மா என்ன நினச்சாங்க, என்னை கூப்பிட்டு போய் அந்த அனெக்ஸில் இருக்கும்போது அம்மா ஒரு வார்த்தை மட்டும் சத்தமாக அழுதுட்டு சொன்னாங்க, டாக்டர் எங்களை கைவிட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்த இன்னும் என்னோடய காதில் ஒழிச்சிட்டு அவர் என்ன நினச்சாருன்னு தெரில. உடனே அந்த கேசிட்டு எடுத்துகிட்டு ரீஅட்மிஷன் போட்டுட்டு ஒரு ஸ்பெஷல் வார்டு கொடுக்குறாரு. ஸ்பெஷல் வார்டு கொடுத்து ஃபுல்லாக வந்து ஒரு எல்லாருக்குமே நல்லா இது பண்ணி வந்து பண்ணுறாங்க. டயட் வந்து நல்ல டயட் கொடுத்து, அதாவது அந்த கிட்டத்தட்ட ஒரு மரண தருவாயில் இருந்தவர் வந்து அவர் 2 மாதம் 3 மாதம் வச்சு பார்த்தேன். அப்போ ஒவ்வொரு முறையும் ரவுண்ட்ஸ் வரும்போது வந்து அவர் நர்சஸ்ட்டை அவர் காண்டாக்ட் பண்ணுறது, பேஷண்ட்ஸ்ட்டை, பர்டிகுலராக என்னுடைய அப்பா அம்மாட்ட அவர் எப்படி பண்ணார், நாங்கள் இருக்கும்போது எங்கள்கிட்ட பேசுகிறது, அந்த அணுகுமுறை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ தான் எனக்கு டாக்டர்னால் என்ன நான் பார்க்குறேன். ரயில்வே ஹாஸ்பிட்டலில் நாங்கள் இருக்கோம் 2 மாதம் சாப்பாடு முதல்கொண்டு நாங்கள் எல்லாருமே கொடுப்பாங்க. ஒரு டாக்டர் வந்து எங்களை நல்லா பார்த்துட்டதுனால அங்கே உள்ள எல்லாருமே நல்லா பார்ப்பாங்க. அப்போ கடைசி அப்பா டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது அவர் கொய்யாப்பழம் வாங்கி கையில் கொடுத்து அனுப்பிச்சுட்டார். எனக்கு வந்து அதுதான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சவுந்தரபாண்டியன் டாக்டரை வந்து நான் போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அவர் இப்போ எங்கே இருக்காரு எனக்கு தெரில. அவரை பார்த்து நேரடியாக நன்றி சொல்லணும்னு நினைக்கிறது. இந்த வகையில் தான் வந்து எனக்கு ஒரு டாக்டர் ஆகணும்னு வருது வந்து நான் எம்பிபிஎஸ் படித்து நான் வந்தேங்க. உண்மையிலே மகிழ்ச்சி டாக்டர். ஏன்னா நீங்கள் மருத்துவர் மட்டும் இல்லை, மக்கள் மருத்துவராக நீங்கள் இருக்கீங்க. நாங்கள் நேரடியாக பார்த்தோம். ஒவ்வொரு பேஷண்ட்ஸும் அதை மனநல வார்டில் நாங்கள் இங்கே இப்போ பார்க்குறப்ப அவங்களோட நீங்கள் வச்சுருக்கக்கூடிய உறவுகள், அவங்க உங்களோட மேலே இருக்கிற அன்பு, அவங்கள எப்படி நீங்கள் குணப்படுத்தி இன்றைக்கி அவங்க டிஸ்சார்ஜ் ஆகக்கூடிய பல பேஷண்ட்ஸுகளை பார்த்து இதெல்லாமே நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். உங்களுடைய அந்த சவுந்தரபாண்டியன் டாக்டரும் சரி, உங்கள் பெற்றோரும் சரி, முதல்ல அவங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது, ஒரு மிக முக்கியமானது நான் கேள்விப்பட்டேன். நான் ஹைகோர்ட்டில் நான் இப்போ லாயராக இருக்கிறதுனாலையும் உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் நாகமுத்து அவங்களும் ஜஸ்டிஸ் முரளிதரனும் அவங்க இருக்கிற பெஞ்சில் வரப்போ ஒரு வழக்கு வந்துச்சு. அப்போ அது நம்ம காட்டாஸ்பத்திரின்னு சொல்லக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய ஆஸ்டின்பட்டியினுடைய மருத்துவமனை. அப்போ தான் நீங்கள் ஜாயின் பண்ண நேரம் நான் நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய அந்த வழக்கு வந்து இருக்கக்கூடிய நேரத்துலையும் சரி, அது உங்களுக்கு ஒரு சவால். நிச்சயமாக அது வந்து பொதுநல வழக்காக வந்து ஒரு நிற்கிறப்ப, அந்த பொதுநல வழக்கு வர்றப்போ நீங்கள் அப்போ வந்து உள்ளே வந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதை வந்து வெற்றி அடைஞ்சு ஒரு மிகப்பெரிய பேர் உங்களுக்கு கிடைச்சுன்னு லாயர் எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, எல்லா பத்திரிகைகளும் உங்களை பாராட்டினாங்க. அப்போ என்ன மாதிரி சேலஞ்சை நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க, அது எப்படி நீங்கள் ஜெயிச்சு வெளியே வந்தீங்க? நான் ரேடியாலஜிஸ்டாக நான் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட் வருவேன்னு சொல்லி நான் நினைக்க கூட இல்லை. ஒரு 2011 வந்து அப்பா வந்து 90 இயர்ஸ் ஆகிருக்கு. அப்பா வந்து ரொம்ப சிக்காக இருக்காங்க. அப்பா ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷனில் வந்து நான் வந்து கொஞ்சம் லாங் லீவ் போகிறேன். ஒரு 6 months லீவ் போடுறேன். லீவ் போடும்போது என்கிட்ட படித்த பிஜி ஸ்டூடெண்ட்டே வந்து என்னுடைய போஸ்ட் வாங்கிட்டு வந்துடுறாங்க. நான் அப்போ ராஜாஜி ஹாஸ்பிட்டலேருந்து நான் ரிலீவ் ஆகிறேன். அப்போ நான் எங்கே போகிறது என்னென்னு தெரியுமா, சர்வீஸே வந்து நம்ம ரிசைன் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவில் நான் இருக்கும்போது அன்றைக்கி டாக்டர் சிவகுமார் சொல்லி ஒரு டீன் இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட் வந்து ஏஆர்எம்ஓ போஸ்ட் வந்து மதுரையில் இருக்குது, அதை எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அங்கே இருக்கேன். எனக்கு வந்து பிறவிலே வந்து என்னன்னாக்க அடுத்தவங்க உதவி செய்யணும்னு சொல்லி அப்பா நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த பேஷண்ட்ஸ் வந்தாலுமே வந்து ஆட்டோமேட்டிக், ஏன்னா நம்ம ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் போகும்போது ஒரு டாக்டரு அந்த ஒரு அட்மிஷனுக்கு வந்து எப்படி கஷ்டப்படுவோம், அவங்க பேஷண்ட்ஸ் ஒரு டாக்டர் பேசினா எப்படி சந்தோஷப்படுவோம், அவங்களுடைய கஷ்டங்கள் என்னன்றது எனக்கு நான் அறிஞ்சதுனால பேஷண்ட்ஸ் வந்து அந்த உதவிக்கு வரும்போது ஸ்பெஷல் வார்டு இல்லை மற்றதெல்லாம் வரும்போது நான் ரொம்ப தான் செய்வேன். ஆனால் வந்து என்னென்னா அரசு பணியில் வந்து ஒரு சில அதை இஷ்டப்பட மாட்டாங்க. நமக்கு இமீடியட்டாக அவ்வளோ அந்த மாதிரி அந்த ஆரம்பம் ரொம்ப நிறைய ஒரு இது மாதிரி இருக்கும்போது வந்து ஒரு எனக்குள்ள ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லாமல் இருந்தது. அந்த சூழ்நிலை வந்து தோப்பூரில் வந்து நான் ஒரு போஸ்ட் ஆரம்ப போஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அந்த கட்டாயத்தின் நிமித்தம் நான் இங்கே வரேன். இதுக்கு முன்பு வந்து இந்த தோப்பூர் மருத்துவம் நான் பார்த்ததில்ல. போஸ்டிங் இருந்தது, ஆனால் எனக்கு வந்து ரூரல் போஸ்டிங் வந்து வேறு இடத்துல கள்ளந்தெரி போட்டதுனால இங்கே நான் வரல. முதல் வந்து இந்த மருத்துவமனை நான் பார்க்கும்போது வந்து பயங்கர காடு, அதாவது வந்து புதர் மண்டி அந்த மாதிரி கிடையாது, ரோடு கிடையாது, லைட்டு கிடையாது, தண்ணி வசதி கிடையாது, ஒரு டெசர்ட் மாதிரி ஒரு வனாந்தரம் மாதிரி பாலைவனம் மாதிரி தான் இருந்தது. நான் வந்து பார்த்ததுமே வந்து எனக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டால் நான் ரேடியாலஜினால் வந்து சிடி ஸ்கேன் எம்ஆர்லாம் ஏசி ரூமில் தான் நான் இருந்திருக்கோம். அந்த மாதிரி ரொம்ப ராயலாக இருந்தது. இதை பார்த்தது நம்ம தவறான ஒரு டெசிஷன் எடுத்து இங்கே வந்துட்டோம் அப்படி தான் நான் நினச்சேன்.
நினச்சிட்டு நான் அன்றைக்கே போய் நான் அன்றைக்குள்ளே டீன்ட்ட வந்து நான் பேசுகிறேன், சார் எனக்கு தெரியாமல் நான் எடுத்துட்டேன், எனக்கு ராஜாஜி ஹாஸ்பிட்டலில் எனக்கு டிப்ரெஷன் போடுங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இங்கே இருக்கேன். இருக்கும்போது ஒரு 1 மந்தில் வந்து ஒரு லாயர் வராங்க, அழகுமணின்னு ஒரு ஆனந்தராஜ் 2 பேர் வராங்க. வந்து அவங்க முந்தின நாள் வந்துட்டு ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போகிறாங்க. அடுத்த நாள் என்னை பேச சொன்னாங்க. நான் பேசலை. அப்புறம் திரும்ப வந்து அவங்களே கூப்பிட்றாங்க. கூப்பிடும்போது அவங்க ஒரு சில கேள்விகள்லாம் கேட்கும்போது வந்து அவங்க கேட்டதெல்லாம் நியாயமாக தான் இருந்துச்சு. மேன் பவர் எப்படி இருக்குது, ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, டாக்டர் சொல்கிறது எதுக்குமே என்னால் பதில் சொல்ல முடியாது சொன்னேன். நான் அவங்கள்ட்ட நான் கேட்குறேன், சார் நான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு 6 மந்த்ஸ் டைம் கொடுங்க, நான் என்னென்னு சொல்கிறேன், எனக்கு என்னென்னு தெரியல, இப்போ தான் நான் இது பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். திடீர்னு என்னென்னு ஒரு நாள் பார்க்கும்போது கோர்ட்லேருந்து சம்மன் வருது. நீங்கள் சொன்ன மாதிரி மாண்புமிகு ஜஸ்டிஸ் நாகமுத்து ஒரு முரளிதரன் சார் அவங்க பெஞ்சிலேருந்து வருது. அவங்க 2 பேருமே ரொம்ப ஒரு கண்டிப்பான ஒரு நீதியரசர்கள். அவங்கள்ட்ட வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கேட்குற கேள்விகளுக்கு வந்து என்னால் பதில் சொல்ல முடியல. அப்போ அந்த காலகட்டத்தில் நான் தடுமாற தான் செஞ்சேன். ஏன்னா ஒரு பக்கம் வந்து நம்ம கோர்ட்டுக்கு வந்து தவறான ஒரு தகவல் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நான் இருந்தேன். அப்போ வந்து நம்ம இந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம இருக்கிறதா இல்லை போகலாமா, இது என்ன குழப்பமாக இருக்குது அப்படின்னு ஒரு சூழ்நிலை தான் வந்து ஒரு தடவை நான் ஆஃபீஸில் இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் போய் நம்ம என்எஸ்எஸ் கோஆர்டினேட்டர் அருளானந்த காலத்துலேருந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சார் நான் கேட்டேன். சார் இந்த மாதிரி எங்கள் காலேஜில் இருந்து ஒரு இந்த வீக் எண்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வராங்க, சர்வீஸ் பண்ணுறதுக்காண்டி வராங்க அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து அதை நான் அவாய்ட் பண்ணுறேன். ஏன்னா அவங்களை ரிசீவ் பண்ணுறதுக்கு எங்கே உட்கார வைக்கிறது என்ன செய்யணும் எனக்கு தெரில. அதனால் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் சார், நான் புதுசாக ஜாயின் அப்போ சொன்னாங்க. யூனிவர்சிட்டிலேருந்து போட்டாங்க, நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்கள வச்சு எங்கே வச்சு அவங்கள உட்கார சொல்கிறது என்ன செய்யணும் எனக்கு தெரில. நான் என்ன பண்ணுறேன், கிச்சன் ஏரியாவில் இங்கே போய் நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஒரு 9:30 ஒரு 10 கிட்ட வந்து என்னை கூப்பிட்டு ஒரு இன்ட்ரொடக்ஷன் வந்து கொடுங்க சார், என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் சொல்லி நான் ஸ்டூடெண்ட்ஸை போய் நான் பேசிட்டு வரேன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வரேன். போயிட்டு ஒரு 3 ஹவர்ஸ் கழிச்சு நான் போய் பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னாக்க அவங்க அப்படியே செதுக்கியிருக்காங்க. அந்த அதை கம்ப்ளீட்டாக வந்து அந்த அந்த பொம்பளை பிள்ளைங்க வந்து இவங்க எல்லாம் வெட்டுவாங்க, இதை எடுத்து அங்கே போட ரொம்ப டிசிப்ளினாக அமைதியாக ரொம்ப ஒழுக்கமாக பண்ணாங்க. அதாவது ரொம்ப ஒரு டெடிக்கேட்டடாக பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை நான் போய் பார்க்குற ஒரு 3 ஹவர்ஸில் பார்க்கும்போது ஒரு பெரிய ஏரியா வந்து சுத்தமாக நீட்டாக இருக்கும்போது எனக்கு அது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. என்னடா அது ஒரு இவ்வளோ நாள் நம்ம வந்து 1.5 லட்ச ரூபா நம்ம சம்பளம் வாங்குகிறோம், இவ்வளோ இது வாங்கிட்டு நமக்கு இந்த ஒரு இதே வரலையே, இப்படி செய்யணுன்றது வரவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க மூலமாக தான் எனக்கு வந்துச்சு. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, 1:30 மணி வரை தான் இருப்பேன்னு சொன்னாங்க. அந்த பசங்கள் என்னச்சுன்னா 5 மணி வரை இருந்தாங்க. வந்து இங்கே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொடுத்து போனோம். அப்போ நான் பார்க்குறேன் அந்த ஏரியா ஒரு பெரிய ஏரியா ரொம்ப அழகாக இருக்கும்போது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி நான் என்ன பண்ணுறேன், நான் மரங்கள் நடுவோம் சொல்லிட்டு அப்படி தான் நம்ம ஒவ்வொன்றா போகும். மிக அற்புதமாக வச்சுருக்கீங்க. உண்மையிலே ஒவ்வொரு பகுதியும் அதில் சில வாசகங்கள் பார்த்தோம். அது உங்களுடைய வாசகங்கள் அன்புக்கு நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லை, நாடு உனக்கு என்ன செஞ்சுங்கிறத விட நீ நாட்டுக்கு என்னப்பா செய்கிறீங்கிற அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியினுடைய கருத்தை நீங்கள் மையப்படுத்தி ஒவ்வொரு இடத்துலையும் அதை வந்து நீங்கள் மக்களுக்கு புரியக்கூடிய விதத்தில் கருத்துக்களை நீங்கள் போட்டிருந்தீங்க. அதில் இப்போ எங்களுக்கு ஆச்சரியம் என்னென்னா, விகடனில் தலை சிறந்த 10 பேரில் வாழ்நாள் சாதனையாளரில் உங்களை இது பண்ணாங்க. அதை பார்த்துட்டு நீதியரசர்கள் வந்து அவங்க தன்னுடைய கான்ட்ரிபியூஷன் இங்கே வந்து கொடுத்து உங்களை மருத்துவமனையில் பேட்டி எடுத்ததில் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க. உங்களுடைய ஆசை என்னன்னு சொல்லி கேட்குறப்ப நீங்கள் ஆஃப்டர் இதுக்கு பிறகு கூட என் வாழ்நாள் முழுவதுமே நான் இங்கே சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு இது சொல்லியிருக்கீங்க. இதை நான் கேட்குறப்ப ரொம்ப 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 புல்லரித்து போனேன் என்று தான் நான் சொல்லணும். காரணம் வந்து சும்மா நம்ம கடமை இங்கே வேலை பார்த்தோம் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் இந்த பகுதியே வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய இந்த ஒரு பல்லாண்டு வாழ்கிற எம்ஜிஆர் வந்து ஒரு இதில் கைதிகள் வந்து இருக்கக்கூடிய இடத்துல ஒவ்வொருத்தரையும் சீர்திருத்தப்படுத்தி அந்த இடத்தையே ஒரு மிக அற்புதமாக வச்சுருக்கிற மாதிரி நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய பல டிவிஷன்ஸை நான் பார்க்குறேன். ஸோ நாட் ஓன்லி ஒரு டிவிஷன் கிடையாது, டிபி வார்டு மட்டும் கிடையாது. அதில் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் புனரமைப்பு செஞ்சுருக்கீங்க. அதுதான் இப்போ நீங்கள் ஒரு பேஷண்ட்டாக குணப்படுத்துறதுங்கிறது எந்த டாக்டரும் செய்ய முடியும். ஆனால் அவங்கள அடுத்த கட்ட லெவலில் அவங்கள வந்து இங்கே ஒரு பெண்ணை பார்த்தேன், அவங்க ஒரு பேஷண்ட்டாக வந்தவங்களே இங்கே வந்து ஒரு ஜாப்புக்கு வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பணியை செய்யக்கூடிய இதுகள் இருக்குது. காணாமல் போனவங்க எத்தனையோ இருக்கக்கூடியவங்க லேடிடோ கல்லூரி மாணவிகள் ஒரு சம்பவம் கேள்விப்பட்டோம். அந்த லேடிடோ கல்லூரி மாணவிகள்
அவங்க வந்து கண்டுபிடிச்சு உங்கள்கிட்ட ஒப்படைச்சது அந்த ஒரு செய்தி சொன்னீங்கன்னா இன்னும் மாணவிகள் இன்னும் மோட்டிவேஷனில் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் டாக்டர்கிட்ட ரெக்வெஸ்ட். 1 year 2 yearsக்கு முன்பு வந்து லேடி டாக் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஆனந்தவிடன் அதெல்லாம் பார்த்துட்டு பர்டிகுலராக நம்ம மதுரை எம்பி வெங்கடேசன் சார் வந்து இந்த மாதிரி இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல்னா அவர் இங்கே அட்மிட் ஆயிருந்தார், இந்த ஹாஸ்பிட்டல் போங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கைட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் கோவிட் பீரியட் இங்கே அட்மிட் ஆயிருந்தார் ஐசோலேஷன் அட்மிட் ஆயிருந்தார். அப்போ அவர் வந்து அங்கே ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது நம்ம தோப்பூர் ஹாஸ்பிட்டலை பற்றி பேசிட்டு அவர் லேடி டாக் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது வந்து இந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லும்போது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. அந்த ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த காலேஜில் வந்து அந்த ப்ரொஃபஸர்ஸ் அந்த பிரின்சிபால்ஸ்லாம் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு எம்ஓஇ போட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வராங்க. 6 months ஒன்ஸ் வந்து வருவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. ரொம்ப அவங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப டெடிக்கேட்டடாக தான் இருப்பாங்க. இந்த பர்டிகுலர் டைம் வரும்போது வந்து ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. நான் அவங்கள்ட்ட வந்து இதெல்லாம் காம்பெயின்லாம் பண்ணும்போது நான் அவங்கள்ட்ட என்ன சொன்னேன், இந்த ஹாஸ்பிட்டலில் எப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம எதுக்காண்டி வந்திருக்கோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ நான் அவங்களுக்கு என்ன சொன்னேன்னா, நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் போகும்போது அதே மாதிரி வேறு நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு நீங்கள் கடைக்கு போகிறீங்க, இப்போ ஒரு தெருவில் பார்க்குறீங்கன்னா யாராச்சும் வந்து அனாதையாக ஆதரவற்று அந்த மாதிரி ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அதை நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு அதை வந்து நான் எனக்கு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஏழைக்கு இறங்கிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்குறான், அதே மாதிரி ஒரு சிறுமைப்பட்டவன் மேலே சிந்தை உள்ளவன் பாக்கியவான் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லுவேன். அதாவது ஏழையை பார்த்து நம்ம அந்த அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கனாலே அந்த தர்மம் வந்து உங்களுக்கு தலைக்காக்குன்னு சொல்லி அவங்களுக்கு நான் சொல்லுவேன். அந்த மோட்டிவேட் பண்ணும்போது வந்து அவங்க ரொம்ப அது இன்ட்ரெஸ்ட் ஆகிடுவாங்க. அப்படி தான் வந்து பண்ணும்போது ஒரு நாள் வந்து என்ன பண்ணுறாங்க, பெரியார் பஸ் ஸ்டாண்டில் இவங்க போய் தேடும்போது இந்த பவான் சிங் சொல்லியிருக்கேன், அவன் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான நிலத்தில் இருக்கான், தானாக பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்து எனக்கு வந்து காமிச்சாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக சொல்லி நான் ஜிபே அனுப்பிச்சி விட்டு நீங்கள் ரெஸ்கியூ பண்ணிட்டு வாங்க, நீங்களே போயிட்டு என்னென்ன பண்ணணும், அந்த ப்ரொசீஜர் வந்து என்ன, அதை கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டு கொண்டு வாங்க, அதெல்லாம் அவங்களே பார்த்து ப்ராக்டிக்கலாக அவங்க செய்யணும்னு சொல்லிட்டு வந்து வந்தான். வரும்போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு எந்த பாஷை ரொம்ப வயலண்ட்டாக இருக்கான். அதாவது நார்த் இந்தியனில் உள்ள பையன், அவனுக்கு வந்து ராஜஸ்தான் அங்கேருந்து வந்த பையன், பாஷையும் தெரியாது, வயலண்ட்டாக இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி வந்து இப்போ வந்து நல்லா இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கான். இன்றைக்கி நானுமே பார்த்தேன், அவன் என்ன மகிழ்ச்சியாக அவன் கருத்துக்களை சொல்கிற அளவு டான்ஸில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்காக டாக்டருக்கும் உங்களுடைய ஹோல் டீமுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு மகிழ்ச்சி, நீங்கள் சிறந்த மருத்துவமனையான விருதுகள், பெஸ்ட்டு அவார்டுகள் வந்து 16, 17, 18 நலம் இதில் வந்து TV7 இதில் வந்து உங்களுக்கு ஹானர் பண்ணியிருக்காங்க. பல விருதுகள் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. நான் பார்க்கப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கான உண்மையான தகுதி உங்களுக்கு நிச்சயமாக கடவுள் கொடுத்துருக்கார். நான் அதை ஹோல் ஹார்ட்டட்லி பிலீவ். அப்போ நான் இன்னொரு விஷயம் இங்கே பார்த்ததில் ஆச்சரியப்படுறேன், இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் இருந்தவங்கள நீங்கள் ஆண்களும் சரி பெண்கள்லையும் சரி மனநலம் குன்றியவங்களில் அவங்கள கொண்டு வந்து எப்படி அவங்கள ஒருங்கிணைஞ்சு அவங்கள ஒரு பாரத விலாசம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை எப்படி நீங்கள் ஆல் அண்டர் ஒன் ரூஃபில் நீங்கள் கொண்டு வர முடிஞ்சிச்சு டாக்டர்? இது ஆக்சுவலாக இந்த மனம் நல சம்மந்தப்பட்டது எமர்ஜென்சி கேர் அண்ட் ரெக்கவரி சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அரசு மருத்துவமனைக்கு MS செல்லமுத்து ட்ரஸ்ட்டு, அதனுடைய டாக்டர் சிஆர்எஸ் அவர் ஒரு நல்ல மனிதர், சிறந்த ஒரு பண்பாளர். அவரோட வந்து நான் இணைந்து நாங்கள் செயல்படுறது ரொம்ப சந்தோஷம். அவர் வந்து நிறைய ஐடியாஸ் கொடுப்பாரு, எங்களை வந்து என்கரேஜ் பண்ணுவார். அந்த மாதிரி அதே மாதிரி நான் ஏதாவது ஒரு சொன்னாக்கா அது உடனே அதை செஞ்சு கொடுக்கணும்னு நினைப்பார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர். எனக்கு வந்து ஒரு ஆசிரியர் தான், எனக்கு வயசில் மூத்தவர், சீனியராக இருந்தால் கூட வந்து அவர் பணிவு, அவருடைய எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவருடைய பணிவு தான். என்னை வந்து அவர் தான் தட்டி கொடுத்து இது பண்ணார். அந்த ஃபஸ்ட் டைம் வந்து இந்த சைக்காட்ரிக் பேஷண்ட்ஸ் இங்கே வரும்போது வந்து நிறைய எதிர்ப்புகள் இருந்தது. அதாவது நம்ம டிபார்ட்மெண்ட்லேயே வந்து இன்ஃபெக்ட் ஆகிரும், பேஷண்ட் டிபி வந்துடும், இது எதுக்கு இங்கே கொண்டு வராங்க, நீங்கள் அக்செப்ட் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்போ சார் வந்து எனக்கு தைரியப்படுத்தினாங்க. நம்ம கோவிட் அந்த டைமில் தான் நம்ம இந்த இதை வந்து கொண்டு வரும்போது வந்து முதல் நாள் வந்து பேஷண்ட்ஸ்லாம் வராங்க, அங்கேருந்து வரும்போது பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக இருக்காங்க, இது எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம் அப்படின்னு நான் நினச்சேன். ஒரு 2ஆவது நாள் 3ஆவது நாள் வந்து நம்ம உள்ளே போகும்போது எனக்கு தற்செயலாக ஒரு ஐடியா வந்துச்சு, யாராச்சும் பாட்டு பாடுவீங்களான்னு நான் கேட்குறேன். ஒரு வெராண்டா மாதிரி இருந்துச்சு, அந்த சும்மா அப்படி தான் கேஷுவலாக உட்காந்துருக்கும்போது பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லும்போது பாட்டு பாடும்போது ஒரு பொண்ணு சரண்யான்னு சொல்லி, அந்த பொண்ணோட ஹிஸ்ட்ரி வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா, அந்த ஊர் வந்து சின்ன சேலம், அது அந்த நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட் ஏரியாவில் வந்து இது பண்ணாங்க. அதை வந்து நம்ம இங்கே ரெஸ்கியூ பண்ணி இங்கே கொண்டு வரும்போது ரொம்ப வைலண்ட்டாக ரஃப்பாக இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் திடீர்னு அழுகும்.
அப்போ நீ வந்து ஒரு பாட்டு பாடுமா அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு பூக்களுமே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வந்து பாடுது. ரொம்ப அருமையாக பாடுச்சு. ஆனால் ஒரு பர்டிகுலர் இடம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப அழுது நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியாது. உடனே நாங்கள் விட்டுருவோம். அப்போ அப்படி 2-3 தடவை போகும்போது வந்து என்ன அந்த ஒரு பாட்டு பாடும்போது மட்டும் வந்து இப்படி ஒரு இது வருது, அதனால் ஏதாச்சும் இருக்குன்னு சொல்லி நான் கேட்கும்போது தான் வந்து என்னன்னு கேட்டேன். அந்த ஹிஸ்ட்ரி வந்து என்னென்னா, அப்பா வந்து பிச்சை எடுக்கிறவர், அம்மா வந்து ப்ராஸ்டியூட்டு. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தகப்பனே வந்து இந்த பொண்ணை வந்து ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து அலறல் சத்தம் கேட்குமா, அந்த மாதிரி இருந்து அந்த இதில் இருந்து அந்த பொண்ணு வெளியே இருந்தனால அந்த பாட்டு பாடும்போது வந்து ஒவ்வொரு பூக்களுமே அந்த பாட்டு ரொம்ப ஒரு சோகமான பாட்டு பாடுவேன். எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னடா இப்படிப்பட்டவங்களோட அப்படின்னு சொல்லி அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு இதாக இருந்துச்சு. இப்படிப்பட்ட பேஷன்ஸை வந்து நம்ம கடவுள் நம்ம கொடுத்துருக்காரு, நம்ம இதை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்குள்ளே ஒரு இது உண்டாச்சு. அவங்களோட நம்ம பழகணும் அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணை வந்து சரண்யா வந்து நான் என்ன பண்ணேன், நான் ரொம்ப குழந்த மாதிரி வச்சு நான் பண்ணேன். அப்படியே பண்ணும்போது மற்றவங்கள ஒவ்வொருத்தரையும் நான் அப்படியே பழகுவேன். எனக்கு வந்து மன நிறைவாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக. எப்போதும் பார்த்தீங்கன்னா என்னுடைய பிள்ளை மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைன்னு சொன்னீங்க, அதே மாதிரி தான். ஒரு 6 மணிக்கு நான் ஏன்னா மற்ற ரெகுலர் டைமில் நான் ரவுண்ட்ஸ் வந்தேன்னாக்க எல்லாம் ஃபார்முலாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவேன், ஈவினிங் டைம் தான் நான் ரவுண்ட்ஸ் வருவேன். நான் 7 மணிக்கு தான் நான் போவேன். அப்போ 6 மணிக்கு வந்து எல்லோரும் காத்துட்ருப்பாங்க, இங்கேருந்து எட்டி பார்த்துட்டே இருப்பாங்க. பார்த்துட்டு சார் எப்போ வருவாங்க. நான் வந்ததுக்கப்புறம் ஒரு சந்தோஷமாக ஒரு தகப்பனை பார்த்து ஒரு சந்தோஷம் இருக்கும். நான் எல்லாரோடையும் பேசுவேன், ரொம்ப மன நிறைவாக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் இந்த மனநிலை. இப்போ இந்த பேஷண்ட்ஸ் வரும்போது வந்து வயலண்ட்டாக தான் வருவாங்க. ஃபஸ்ட்டு வரும்போது அவங்க அட்ரஸ் தெரியாது, பேர் கூட தெரியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். பேசவும் மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, திடீர்னு அடிச்சிருவாங்க, யூரின் போயிடுவாங்க, மோஷன் போயிடுவாங்க. இதெல்லாம் வந்து இந்த கவுன்சிலர்ஸ் இங்கே வேலை பார்க்குற நர்சஸ் வந்து அவங்களுடைய டெடிக்கேட்டட் ஒரு சர்வீஸ் தான். நான் வந்து சும்மா ஒரு சூப்பர்விஷன் பண்ணிவிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போவேன். இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுக்குறது ஈஸி, ஆனால் அந்த ஃபீல்டுலேருந்து பார்க்குறது வந்து அவங்க தான். அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றியாக இருக்கேன். அவங்க தான் வந்து அவங்கள அப்படியே மோட்டிவேட் பண்ணி கொண்டு வரும்போது அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளோட பழக ஆரம்பிப்பாங்க. முதல்ல வந்து பயம் வரும், ஏன்னா அந்த செக்ஸுவல் அபியூஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால வந்து பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நகை வளர்த்து ரொம்ப அந்த செல்ஃப் ப்ரொடெக்ஷனில் அந்த இருப்பாங்க. ஆண்கள்கிட்ட பேசவே மாட்டாங்க, டாக்டர்ஸ் பேச மாட்டாங்க, வெறுப்பாக பார்ப்பாங்க அந்த மாதிரி. அப்புறம் நம்மளை பார்த்ததுக்கப்புறம் அதை வந்து குழந்தைகள் மாதிரி தான் இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது ரொம்ப குழந்தைகளாக இருக்கும். எனக்கு வந்து இவங்களை நான் ஒரு நாள் பார்க்கலன்னா கூட எனக்கு என்னமோ மாதிரி இருக்கும். அதாவது நீ போய் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படியாச்சும் வந்து எப்போ வந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு மன நிறைவாக இருக்குது நீங்கள் வேலை பார்க்குறது. வேலையே ரொம்ப கேட்கவே மகிழ்ச்சியாக இருக்கு டாக்டர். அது உங்களுடைய சொந்த பிள்ளைகளைப் போல் நீங்கள் அவங்கள டெய்லி பார்க்கணுங்கிற அந்த வாஞ்சை இருக்கிறது வந்து அது கடவுளுக்கு தான் அந்த குணங்கள் உண்டு. அது உங்களுக்கு பிரதிபலிக்கிறது நினைக்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்குது. இதே மாதிரி இங்கே ஒரு டிபி பேஷண்ட்டாக வந்து அவங்க அப்பா அம்மா இறந்து அந்த பொண்ணுக்கு நீங்கள் ஒரு திருமணமும் நடத்தி வச்சு ஒரு வேலையும் இங்கே வர்ற மாதிரி ஒரு சொல்லி அந்த கணவன் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிற ஒரு மாப்பிள்ளையை கிடைக்க வச்சு அது ஒரு பெரிய காரியம். நம்ம அதை வந்து ஒரு சாதாரணமாக எடுக்க முடியாது. அந்த ஒரு பெரிய காரியம் செஞ்சதுக்காக நான் மதுரை மக்கள் மத்தியில் சார்பில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் டாக்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு வருடத்துக்கு முன்பு நான் கேள்விப்பட்டேன், பேராசிரியர் வின்சென்ட் அவங்க மூலமாகவும் மற்ற நண்பர்கள் மூலமாக நான் கேள்விப்பட்டேன், டாக்டர் பெட்டி இவங்க மூலமாக கேள்விப்பட்டேன். அப்போ அந்த பணியை நீங்கள் எடுத்து செய்கிறப்ப வந்து இப்படி ஒரு மதுரையில் இப்படி ஒரு டாக்டர் இருக்காரா அப்படின்னு கேட்கப்ப யாருன்னு கேட்கப்ப தான் டாக்டர் எஸ் காந்திமதிநாதன் சொல்லி சொன்னாங்க. நான் இப்போ எனக்கு தெரியாது. மதுரையில் வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு மருத்துவமனையில் இவ்வளவு பெரிய காரியங்களை எவ்வளவு நாட் ஓன்லி அந்த கேர்ளுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அதில் நோ பார்ஷியாலிட்டி. அப்புறம் பேலிட்டிவ் இது வந்து வலி நிவாரணம் சென்டர் வந்து இங்கே நீங்கள் பகுதியில் உள்ள நடத்திட்டு இருக்கீங்க. எப்படி ஐசோலேஷன் வார்டில் கோவிட்டுக்கு தனியாக ஒரு இதை ஓப்பன் பண்ணி கோவிட் காலத்தில் வந்து மதுரையினுடைய சிட்டிங் எம்பியாக இருந்த அவங்க வந்து இங்கே வந்து அட்மிட் ஆகி க்யூர் ஆகி எல்லாத்தையும் சொன்னாங்களோ, இந்த வலி நிவாரணத்தில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸு அதை எப்படி நீங்கள் டேக்கிள் பண்ணுறீங்க, அதனுடைய காரியம்? இப்போ நான் இந்த ரீட்டா அலெக்ஸ் பற்றி நீங்கள் சொன்னீங்க, அதை பற்றி நான் ஒன்று சொல்லணும். அந்த பொண்ணு உங்கள்கிட்ட சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த ஒரு சூழ்நிலை தான் வந்தது. ஒரு 18 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து எங்கே போய் அந்த பொண்ணு போகணுன்னு சொல்ல முடியல. அவங்க 2 பேரும் நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் வச்சுருக்கோம். எனக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ரிட்டையர்ட் ஆக போகும்போது அந்த பொண்ணை வந்து விட்டுட்டு போனால் எப்படி என்ன பண்ணுறது, என்ன சரி ஒரு மேரேஜ் குறித்து ரொம்ப எனக்கு ஒரு பாரமாக இருந்தது. அந்த நேரத்தில் வந்து அந்த பேர் ரீட்டா அலெக்ஸ், அந்த 2 பேரும் பிள்ளைய மாதிரி தான் இங்கே தான் இருக்காங்க. அவங்களுக்கு தான் அந்த ஒரு மேரேஜ் வந்து அது எந்த ஊர்? அந்த ரீட்டா டெல்லியிலேருந்து வந்தாங்க. டெல்லியிலேருந்து வந்து ஒரு ஹிந்தி பேசக்கூடிய. அப்போ இங்கே வரப்போ தமிழ் எதுவுமே தெரியாது. வரும்போது அவங்க அப்பா வந்து ஆக்சிடென்ட்டில் இறந்துறாரு.
அம்மா வந்து ரொம்ப சிக்காக வராங்க, இங்கே இறந்துறாங்க, அனாதையாகிறாங்க. நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சு அவங்கள வளர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து தற்காலிகமாக ஒரு ஆண்ட் கான்வென்ட்டில் வச்சு நம்ம இது பண்ணுறோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து நம்ம இது பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு மேரேஜை நம்ம செய்யணும்னு சொல்லும்போது வந்து அதுக்கு சார் வந்து எனக்கு ப்ரொஃபஸர் வின்சென்ட் சார் வந்து எனக்கு தகப்பனார் மாதிரி, அந்த பிள்ளைங்க வந்து எனக்கு வந்து சொந்த சௌகரியம் மாதிரி. இந்த கல்யாணத்தை வந்து இந்த அலைன்ஸ் பார்த்துட்டு எனக்கு எதுவுமே எனக்கு விவரம் பார்த்தாது. அதாவது வந்து இந்த இப்படி அலைன்ஸ் பார்க்கணும், என்ன செய்யணும், எல்லாமே வந்து அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. ஈவன் வந்து மேஜர் கான்ட்ரிபியூஷன் பண்ணி பாத்திரம் வாங்குறதுலேருந்து ட்ரெஸ் வாங்குறதுலேருந்து கல்யாணத்தை முன்னின்று நடத்தி கொடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து ப்ரொஃபஸர் வின்சென்ட் சார், அந்த என்னுடைய சகோதரி எல்லாருக்குமே வந்து நான் இதன் மூலமாக என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த பேலியேட்டிவ் பற்றி நீங்கள் கேட்டீங்க. அது வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ கேன்சர் பேஷண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து என்னென்னாக்கா ஸ்டேஜஸ் வைஸாக நம்ம சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் அந்த மாதிரி இருக்கும்போது இனிஷியல் ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது வந்து நல்ல ஒரு இது இருக்கும், இந்த ப்ரோக்னோசிஸ் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் பெரும்பாலும் வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாதனால கேன்சர் பிரெஸ்ட்டு அந்த மாதிரி ஸ்டமக் அந்த மாதிரி உள்ளவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அந்த இனிஷியலாக ஆரம்ப கட்டத்தில் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டாங்க. ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 minutes 4th ஸ்டேஜ் அந்த மாதிரி. அப்போ வந்து அவங்க கீமோதெரப்பி முடிச்சிருவாங்க, ரேடியோ தெரப்பி முடிச்சுட்டு மரணத்தின் ஒரு விளிம்பில் வந்து நிற்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடும், வீட்லேயும் வச்சு அவங்களை வந்து பராமரிக்க முடியாது. ஆனால் பெயின் அதுதான் இந்த பேலியேட்டிவ்ன்றது வந்து டெர்மினல் பேஷண்ட்ஸ்க்கு வேண்டி தான் கொடுக்குறது. கேன்சர் ட்ரீட்மெண்ட் அல்ல, கேன்சர் ட்ரீட்மெண்ட்லாம் முடித்தவங்க வந்து மரணத்தை நாட்களை எண்ணிக்கொண்டிருக்க போடுங்க. அவங்கள வந்து வீட்டிலையும் பராமரிக்க முடியும். அவங்க வந்து என்னன்னாக்க நம்ம வந்து ஒரு மரணம் வந்து நமக்கு ஒரு தீர்மானிக்கப்பட்டு நாட்கள் என்றது வந்து அது வந்து ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு இது. அந்த சிச்சுவேஷன் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். அதனால் வந்து அப்படிப்பட்ட வேதனைகளை துடிப்பாங்க, அந்த மரண பயம் இருக்கும், அந்த டிப்ரெஷனில் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அந்த மாதிரி வருவாங்க. அப்படிப்பட்டவங்கள தான் நம்ம இங்கே வச்சு நம்ம பார்க்குறோம். அது வந்து பல பேஷண்ட்ஸ் வந்து, அதாவது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேஷண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அதில் வந்து 50 பேர் பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கோம் அந்த 2 வருஷத்தில். அதில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 80% வந்து இறந்துட்டாங்க. பார்த்தவங்களாம் இறந்தாங்க. ஒரு 3 months 6 monthsல இறந்துருவாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஈவினிங் டைம் வந்து சைக்காட்ரி பேஷண்ட்ஸோடு இருந்து அந்த மியூசிக் தெரப்பி, அந்த டான்ஸ் தெரப்பிலாம் சொல்லும்போது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அது ஒரு மன நிறைவாக இருக்கும். மியூசிக் தெரப்பி அது ஃபுல்லாக டான்ஸு, அவங்க மகிழ்ச்சியாக என்ஜாய் பண்ணி அதில் வலிகள் போயிடுது. பெயினுக்கு நம்ம கொடுக்குறோம், அதுவும் கொடுக்குறீங்க. ப்ளஸ் வந்து மற்ற யோகாவும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, கவுன்சிலிங் கொடுக்குறோம், யோகா சொல்லித்தரீங்க, கவுன்சிலிங் இங்கே கொடுக்குறீங்க, பிரெயினுக்கான வேறு டெஸ்ட்டுகளும் அது மாதிரி பண்ணுறீங்க. மற்றொரு இந்த இடத்த உள்ளே வந்து பார்க்குறப்ப தான் நான் பார்த்தோம், நூலகம், ஒரு அற்புதமான நூலகம். வந்து ஆஸ்பத்திரியில் ஒரு நூலகத்தை நான் பார்க்குறது ரொம்ப ரேர், ரொம்ப பகுதிகளில் கம்மி. 1960 கர்ம வீரர் காமராஜர் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மாபெரும் இடம் இந்த இடம். இந்த இடத்துல வந்து இன்றைக்கி பெரிய ஒரு பசுஞ்சோலையை போல் நீங்கள் மாற்றிருக்கீங்க உங்கள் டீம், ஹோல் டீம் எல்லாருமே. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நூலகம் இங்கே வந்து எந்த வயது நோயாளிகளுக்கும் இங்கே இருக்கக்கூடிய பல தரப்பட்ட பிரிவை சார்ந்தவங்களுக்கும் அது எப்படி உதவிகரமாக இருக்குது? அது இப்போ இந்த மருத்துவமனையில் வந்து காசநோய் பேஷண்ட்ஸ் வந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட 207 பெட் ஸ்ட்ரென்த்து உள்ள. காசநோய்க்கு மட்டும் டிவிக்கு மட்டும் 207 பெட்டு. அது வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜில் உள்ள பேஷண்ட்ஸை தான் இங்கே அட்மிட் பண்ணுவோம். அதாவது ஹெச்ஐவினால் பாதிக்கப்பட்டு ஒரு என் ஸ்டேஜில் உள்ளவங்க அந்த மாதிரி உள்ளவங்க தான் நம்ம வச்சு பார்ப்போம். நான் வந்து ஆரம்ப நாட்களில் வந்து நான் ரவுண்ட்ஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த நோய் வந்து வறுமை 1, 2 வந்து அதாவது ஒழுக்கமின்மை இதனால் வர்றது தான் இந்த டிபி. வந்து அது 10% வந்து குணமாகக்கூடிய வியாதி தான். இங்கே வரும்போது வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலவரத்தில் வருவாங்க. அவங்களால நடக்க முடியாது, பேச முடியாது, ஒரு டிப்ரெஷனில் தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நான் ஒரு நாள் வந்து எப்படி எனக்கு இந்த இது வந்துச்சுனாக்கா, நான் ரவுண்ட்ஸ் போகும்போது போயிட்டு வரேன். திடீர்னு வந்து எனக்கு ஒரு 3 மணி வாக்கில் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சிஸ்டர் வந்து இந்த மாதிரி ஒரு பையன் வந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அரசு ராஜாஜி மருத்துவம் 7 மணிக்கு போகிறேன். ஒரு வாலிப பையன், ஒரு 28 வயசு 26 வயசு இருக்கும். தேட்டருக்கு போகும்போது நான் அப்போ இருந்த மோகன் டீனும் வந்து உள்ளே போகும்போது அவனை ஸ்ட்ரெச்சரில் தேட்டருக்கு கொண்டு போகிறாங்க. நான் அவன்கிட்ட நான் கேட்குறேன், ஏன் தம்பி ஒரு இளைஞனாக இருக்க, இது ஒரு கோழைத்தனம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவன் சொன்ன வார்த்தை, சார் அதாவது வந்து நான் டிரைவராக வேலை பார்த்தேன் சார், எனக்கு டிபி வியாதி வந்துருச்சு, சேர்த்து விட்டு என்னுடைய மனைவி பிள்ளைங்க வந்து 2 நாள் தான் இருந்தாங்க, அதுக்கப்புறம் போய் 2 மாதமாக வரவே இல்லை. அப்படிங்கும்போது நான் இந்த உலகத்திலேருந்து நான் என்ன பிரயோஜனம் அப்படின்றதுனால தான் நான் முயற்சி செய்யணும்னு சொன்னேன். எனக்கு அது என்னடா அப்படின்னு சொல்லி இருந்துட்டு நான் அடுத்த நாள் வந்து அவங்க ஃபேமிலியை வர சொன்னேன். ஒய்ஃப்லாம் வரும்போது ஹிஸ்ட்ரி நான் கேட்கும்போது சார் இந்த மாதிரி ஒரு டிரைவர் சார் குடிச்சு வந்து ரொம்ப ஒழுங்கினமாக அங்கங்கே இருந்து இது பண்ணாங்க. நான் வந்து என்னுடைய ஒரு குழந்தைய நான் கையில் வச்சுக்கிட்டேன். 1ஆம் கிளாஸ் படிக்கிறப்பலையும் பக்கத்து வீட்டில் நான் விட்டுட்டு வந்தேன்.
அப்போ 2 நாள் 3 நாளைக்கு அப்புறமேட்டு என்னுடைய இது பார்க்கணும், பிள்ளைகளை வந்து விடணும், அதனால் நான் அதெல்லாம் விட்டுட்டு நான் போனேன் சார் அப்படின்னு சொல்லும்போது நான் அப்போ தான் யோசித்து பார்த்தேன். அதான் அந்த நம்ம மருத்துவத்தில் வந்து எம்பத்தின்னு சொல்லுவாங்க. அந்த சிச்சுவேஷன் வந்து நம்ம சிம்பத்தின்றதை விட அந்த எம்பத்தி இது மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு அது ரொம்ப இருக்குது. அதுக்கப்புறம் தான் நான் அவங்களை இது பண்ணும்போது இவங்க மன அழுத்தத்தில் இருக்காங்க, இதை நம்ம போக்குறதுக்காண்டி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது வந்து இனிஷியலாக வந்து ஒரு டிவி ஒன்று வாங்கி வைக்கணும்னு சொல்லி நான் வைக்கிறேன். நீங்களே? நானே வாங்கி ஒரு 2-3 டிவி வந்து வார்டில் வச்சுட்டு 3 டிவி வாங்கி வச்சு அந்த டைமில் வச்சோம். உங்களுடைய சொந்த கான்ட்ரிபியூஷன். வெரி குட் டாக்டர், வெரி குட். அப்போ நான் நினச்சேன் இந்த டிவி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு தான் நினச்சேன். 2 நாள் கழித்து இந்த கேபிள் கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டு போய் பார்க்கும்போது டிவி வாட்டு ஓடிட்டு இருக்கும்போது படுத்துட்ருக்காங்க. அப்போ நான் கேட்குறேன், என்ன டிவி வாங்கி கொடுத்தா யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார் எங்களால் உட்காந்து பார்க்க முடியல. அப்போ தான் நான் யோசித்து பார்த்தேன், நம்ம ஒரு ஃபீவர் வந்துச்சுன்னா நம்மளால் டிவியோ இதே நம்ம பார்க்க முடியாது அந்த மாதிரி இருந்தது. அந்த சூழ்நிலை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் படிக்கிற காலங்களில் என்ன கேட்டிங்கன்னாக்க தூரத்தில் ஏதாவது கல்யாண வீடு விசேஷ வீட்டில் பாட்டு படித்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படி தான் எனக்கு வந்து எஃப்எம் ரேடியோ வந்து ஒரு ஐடியா வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம், சரி எஃப்எம் ரேடியோ வச்சோம்னாக்க அவங்க படுத்திருந்தா கூட கேட்டுக்கலாம், நியூஸ் கேட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எஃப்எம் ரேடியோ வாங்கி வைப்போம். எப்பயுமே எஃப்எம் ரேடியோ இருக்குது. அந்த இதுக்கு வந்து நம்ம பூமா ஹாஸ்பிட்டலில் இருந்து இந்த டாக்டர் சீனிவாசன், அந்த டாக்டர் ராஜகோபால் சார் அவங்க தான் வந்து எல்லாருக்கும் நம்ம எஃப்எம் ரேடியோ பண்ணி கொடுத்தாங்க. இப்படி காலகட்டத்தில் இருக்கும்போது நான் ஒரு நாள் வந்து ரவுண்ட்ஸ் போகும்போது ஒரு பையன் வந்து படிச்சுட்ருக்காரு. அப்போ பார்க்க ஒரு புக்கு வந்து கதை புக் பார்க்கும்போது என்ன புக் அப்படின்னு வாங்கி பார்த்தேன், ஒரு கதை புக் படிச்சுட்ருக்கேன். சரி இதெல்லாம் படிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் நான் டாக்டர்ஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு படிக்கிறாங்க, நம்ம ஒரு லைப்ரரி ஒன்று ஆரம்பித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் எனக்கு வந்தது. அது நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. அப்போ டெய்லி தினசரி நாளிதழ் வாங்கி போடுறோம், வாரப்பத்திரிக்கை வாங்கி போடுறோம். அப்போ அதெல்லாம் இருக்கும்போது அவங்க படிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க. அதேமாதிரி ரெக்ரியேஷன்ஸ் அந்த பண்ணாமல்லி வெளியில் வந்து பார்த்திங்கன்னா போகும்போது ஏதாவது லேடிஸ் வந்து பண்ணாமல்லி இந்த மாதிரி தாயம் விளாண்டுட்டு இருப்பாங்க. சரி இதே நம்மளே வாங்கி ஒரு ரூமை போட்டு வைப்போம்னு சொல்லி. இன்னொரு வந்து இந்த சலூன் நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்குது. அது வந்து எனக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒவ்வொரு வார்டு போகும்போது ஏன்னா 2 months 3 months இங்கே பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, ஹேர் கட் பண்ண முடியாது. அப்போ ஒரு வயசானவர் வந்து வருவார், ரொம்ப வயசானவர், ஒரு சாக்கை விரித்து ஒரு அன்ஹைஜீனிக்காக இருக்கும் அவர் சேவ் பண்ணுறதுலாம். ஏன்னா ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ் நம்ம இருக்காங்க. அப்போ எனக்கு ரொம்ப ஒவ்வொரு கஷ்டமாக இருக்கும், இதை வந்து எப்படி பண்ணுறது என்னன்னு சொல்லும்போது தான் வந்து ஒரு சலூன் நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்தது. பென்கின் அப்பரல்ஸ் சொல்லி அவங்க அந்த என்ன பேரில் ஆரம்பிச்சிருக்கீங்க? சலூன் வச்சுருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்படி தான் ஒவ்வொன்றா, அதாவது வந்து நம்ம எதையுமே எதிர்பார்க்கல, அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி தான் நம்ம கொண்டு வரணும். இன்றைக்கி சகல வசதியோடு இருக்குது, ஒரு லைப்ரரி இருக்குது, டிவி இருக்குது, எஃப்எம் ரேடியோ இருக்குது, அதேமாதிரி சலூன், யோகா மெடிடேஷன் ஹால், அந்த மாதிரி கவுன்சிலிங் தனியாக. ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர். பேரறிஞர் அண்ணா வந்து ஆப்ரேஷன் தியேட்டர் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மணி நேரம் கொடுங்க, நான் அந்த புஸ்தகத்தை படித்து முடிச்சுட்டு எனக்கு ஆப்ரேட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அம்பேத்கரை வந்து எங்கே அவங்க தங்குறதா இருந்தாலும் என் பக்கத்தில் நூலகம் வேணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணி கேட்டார். ஒரு நூல் வாசித்தல் வந்து எவ்வளோ பெரிய மாற்றத்தை உருவாக்கும், அவங்க வாழ்க்கை எதிர்காலத்தையும் மாற்றக்கூடிய பேராசிரியர் வின்சென்ட்லாம் ஏராளமான நூல்கள் எழுதியிருக்காங்க. நீங்கள் ஒரு நல்ல சமாரியனாக உங்களுடைய பயணம் தொடர்ந்துட்டுருக்குங்கிறத நாங்கள் பெருமை அடைகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு ஆலமரத்தை போல் நான் பார்க்குறேன் இந்த இடத்த. ஆக்சுவலி மிகப்பெரிய ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் வேர்ல்டில் இந்த மாதிரி ஒரு 110 ஏக்கர்ஸில் நீங்கள் அண்டர் யுவர் லீடர்ஷிப் நீங்கள் மிக சிறப்பாக செஞ்சிட்ருக்கனால தான் நீதியரசர்கள் உங்களை கடிதம் மூலமாக எழுதி ஒரு பாராட்டுக்களை உங்களுக்கு தெரிவிச்சிருந்தாங்க. அதை நான் அந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். காரணம், சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய மூத்த நீதியரசர்கள் உங்களை பாராட்டியிருக்கிறார்கள். எங்களுடைய நீதியரசர் மாண்புமிகு GR சுவாமிநாதன் அவர்கள் இங்கே வந்து ஒரு 3 மணி நேரம் இந்த மருத்துவமனையில் வந்து முழுமையாக இருந்து ஒவ்வொரு இதையும் கோவிட் காலகட்டத்துக்கூடிய நேரத்தில் அவங்க சோகோ ட்ரஸ்ட் மூலமாகவும் பாஷா மறைந்த அவங்க எல்லா காலகட்டங்களையும் வந்து இப்படி இருக்கக்கூடியதை பார்த்து ஆச்சரியப்பட்ட விஷயத்தையும் நான் கேள்விப்பட்டேன். இப்படி நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இந்த இருக்கக்கூடிய பல பிரான்ச்சஸ் இங்கே உள்ளே பார்க்க முடியுது. நாட் ஓன்லி மனநலம் வந்து பேலிட்டிவ் மட்டும் இல்லை, நுரையீரல் சம்மந்தது, மற்ற அவங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு தனியாக இருக்கக்கூடிய ரொம்ப அதி தீவிரமாக இருக்கக்கூடியது எல்லாம் இருந்தாலும் இது அவ்வளவையுமே நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் இதற்கான முயற்சிகளை கண்காணிப்புலையும் முயற்சிகளையும் நேரத்தை ஒதுக்கி செய்கிறீங்க.
அதில் உங்களுக்கு வந்து ஏழைக்கு உதவி செய்கிறவன் கடவுளுக்கே உதவி செய்கிறான்ங்கிற ஒரு வார்த்தையும் சரி, கடவுள் அவனுக்கு திருப்பி கொடுப்பார் அப்படிங்கிற வார்த்தை நான் படிச்சிருக்கேன், எனக்கு ஞாபகம் வருகிறது. நீங்கள் வந்து எந்த கைமாறும் எதிர்பாராமல் இந்த பணிகளை செய்கிறீங்க. இளைஞர்களுக்கும் என்ஜிஓக்களுக்கும் மக்களுக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள், ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு உங்கள் பெற்றோர் ஒரு மிகப்பெரிய பலம். அதே மாதிரி ஐ எம் ரொம்ப ஸோ ஹாப்பி, உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்கள் மனைவி அவங்களும் ஒரு அரசு மருத்துவராக இன்றைக்கி சென்னையில் இருக்காங்க. அருமையான 2 குழந்தைகள் உங்களுக்கு. ஒரு குடும்பம் ஒரு சிறப்பான இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொருத்தரையுமே குழந்தையாக பார்க்குறீங்க. நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸையே நீங்கள் குழந்தையாக பார்க்குறது தான் என்னுடைய பார்வையில் நான் இந்த ஜேசிடிவி சார்பில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அதுக்கு ஒரு பெரிய இது வேணும். இளைஞர்களுக்கும் என்ஜிஓக்களுக்கும் சோர்ந்து போகிறவங்க இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு நீங்கள் என்ன சேலஞ்ச் சொல்கிறீங்க, என்ன செய்யணும் விரும்புகிறதுன்னு சொல்லுங்கள். முதல்ல சொன்ன மாதிரி ஏழைக்கு இறங்கிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்குறான். சிறுமை ஏழை இளைஞர்கள் வந்து நம்ம அவங்க மேலே வந்து சிந்தை உள்ளவனே பாக்கியவான்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். அதைத்தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கி உள்ள சமுதாயம் வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா அட்வான்ஸாக போகுது, சீரழிஞ்சு போன மாதிரி தான் இருக்குது. இளைஞர்கள் வந்து வழி தப்பி அலைஞ்சிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஒரு மனிதாபிமானம், மனித நேயம் அதெல்லாம் வந்து இன்றைக்கி இல்லை, அவங்கள்ட்ட அது இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னாக்க ஒவ்வொருவரும் மனித நேயத்தோடு மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ளணும். இந்த தர்மம் வந்து தலை காக்கும்னு சொல்லி அந்த எம்ஜிஆர் சொல்லுவார். அவருடைய அந்த பொன்மொழி வந்து எனக்கு பிடிக்கும். அதனால் வந்து நான் இங்கே வரக்கூடிய இளைஞர்கள், இங்கே வரக்கூடிய ஹவுஸ் சர்ஜன்ஸு, மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நான் வந்து சொல்லக்கூடியது வந்து சப்ஜெக்ட் வந்து நம்ம எப்படி வேணாலும் படிக்கலாம், நம்ம எப்படி வேணாலும் வரலாம். ஆனால் வந்து இந்த தர்மம் வந்து உங்களை தலையிடாக்கும். நீ ஒருத்தருக்கு வந்து இங்கே நீ உதவி செய்கிற ஒரு ஏழை பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு வார்த்தை வந்து நீ வேறு வந்து காசெல்லாம் கொடுக்க வேண்டாம், வேறு பொருள் வாங்கி கொடுக்க வேண்டாம், வந்துட்டு ஒரு ஆறுதலான ஒரு 2 வார்த்தை நீ பேசிட்டு போனேனாக்க நீ ஒரு பிஜி என்ட்ரன்ஸில் போய் ஒரு எக்ஸாமில் போய் ஒரு இன்டர்வியூவில் ஒரு வேலைக்காக நீ போகும்போது அந்த கிடக்குன்னு சொல்லுவேன். அதே மாதிரி என்னுடைய இதுலேயுமே நான் கற்றுருக்கேன். இங்கே செய்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு நான் செலவழிக்கிறேன் அப்படின்னாக்க எனக்கு 5 மடங்கு எனக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நான் ரொம்ப ஒரு ஆறுதலாக இருக்கும். நான் இளைஞர்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா, நம்ம உலகம் முழுவதும் என்னத்தை தான் நம்ம பெரிய போஸ்ட்டில் இருந்தாலுமே வந்து நம்ம வந்து மனிதாபிமானத்தோட மனித நேயத்தை வந்து நம்ம கற்றுக்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி நான் சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர். அந்த மனித நேயம்ங்கிறது தான் இன்றைக்கி சுருங்கி போயிருக்கு. இன்றைக்கி மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கத்தை பார்க்குறோம். இன்றைக்கி எத்தனையோ பேர் அவங்களுடைய வாழ்க்கையில் சோர்ந்து இருக்காங்க, எல்லாமே இருந்துமே சோர்ந்து இருக்காங்க. ஸோ நீங்கள் சொன்ன அந்த மனித நேயமும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த ஆற்றலும், நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு உதவிக்குமே நமக்கு கடவுளுடைய நிச்சயமாக திருப்பி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் நமக்கு இருக்குங்கிறது. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 250 பெட்டுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடிய பங்களிப்புகள், இதில் இருக்கக்கூடிய இன்னமும் நீங்கள் புது பில்டிங் வேறு அது அண்டர் இதில் சூப்பர்விஷனில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பங்களிப்பு 400 பெட், மொத்தம் 400 பெட்டுகள் என்று சொன்னால் இது வந்து ஒரு பெரிய இதாக நான் பார்க்குறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ரோல் மாடல் ஹாஸ்பிட்டலாக இதை நீங்கள் வந்து கொண்டு வந்ததுக்காக முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, எக்கோ ஃப்ரெண்ட்லிங்கிற மாதிரி தான் நான் இது பார்க்குறேன். இந்த இடத்த பார்க்கப்ப மக்கள் வந்து எல்லாருமே எளிமையாக இந்த இடத்த வந்து இருக்க முடியும். 2வது சுத்தமாக சுகாதாரமாக வச்சுருக்கேன். ஹாஸ்பிட்டல் போனாலே உள்ள நம்ம கொஞ்சம் ஒரு பயம், ஒரு ஒரு பல இடங்களில் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த இடத்துல வந்து மதுரை எம்பி மன நிறைவாக வெளியே போயிருக்காரு. அதே மாதிரி எம்பிக்கு என்னவோ அதே தான் மற்றவங்களுக்கும். நோ பார்சியாலிட்டி, எல்லாருக்குமே நீங்கள் சிறப்பாக செஞ்சுருக்கீங்க. மதுரை மக்கள் சார்பிலையும் தமிழக மக்களின் சார்பிலையும் நீங்கள் உங்களுக்கு பத்மஸ்ரீ பத்மபூஷன் வரணுங்கிறத என்னுடைய ஆசையை என்னுடைய மனதார ஆசைகளை நான் விரும்புகிறேன். ஏன்னா இப்படி ஒரு மருத்துவர் ஒரு சாதனையாளராக எதையும் எதிர்பார்க்காமல் மக்களுக்காக மக்களோடு ஐக்கியமாகி தாழ்மையோடு தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து இருக்கக்கூடிய உங்கள் பங்கு, உங்களுடைய சரித்திரம் எப்பொழுதும் பேசும். நீங்கள் செய்த ஒவ்வொரு நாள் பணியும் நிச்சயமாக அங்கீகரிக்கப்படும். நன்றி. இந்த இடத்துல நான் என்னுடைய விருதை பற்றி நீங்கள் சொன்னீங்க. அது வந்து ஒரு டீம் ஒர்க் தான் நான் சொல்ல முடியும். ஒவ்வொருத்தரும் இதில் பர்டிகுலராக வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து இருக்காங்க, கிறிஸ்டல் ஒர்க்கர்ஸ்னு சொல்லி. நான் ஒவ்வொரு முறையும் நான் விருது வாங்க போகும்போது அவங்ககிட்ட நான் சொல்லுவேன், அவங்களுடைய பிளட்டு அவங்களுடைய ரத்தத்தில் தான் நான் நடந்து போவேன். ஏன்னா அவங்க தான் ஃபீல்டில் இருந்து பார்க்குறது.
அவங்களுக்கும் என்னுடைய இந்த எல்லாமே என்னுடைய விருது எல்லாமே நான் அவங்களுக்கு தான் நான் சமர்ப்பிக்கிறேன். அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றியாக இருக்கேன். இந்த சேனல் மூலமாக வந்து நான் அவங்களுக்கு என்னோட பணிபுரிந்த டாக்டர்கள், செவிலியர்கள், பர்டிகுலராக அந்த கிறிஸ்டல் ஒர்க்கர்ஸ், அந்த தூய்மை பிள்ளைகளுக்கு வந்து என்னுடைய நன்றியை நான் உங்கள் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி டாக்டர். உங்களோட பேசிய ஒவ்வொரு நிமிடங்களும் எனக்கு மன ரம்மியமாக இருந்தது. இன்னும் நான் பயணம் செய்ய வேண்டும், சமுதாயத்தில் பங்களிக்க செய்யணுங்கிறதும் உங்கள் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன். அதுபோல் இந்த இடத்தை பார்க்கப்ப நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு கடவுளுடைய இடம் போல் மிக அற்புதமாக நீங்கள் வச்சுருக்கீங்க. ஒரு மருத்துவமனையை விட புனரமைப்பு இடமாக ஒரு மிக ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் என்று சொன்னால் அதற்கு தோப்பூர் அரசு மருத்துவமனை என்பதை நீங்கள் நிரூபித்து காட்டியதற்கு உங்களுக்கும் உங்கள் டீமுக்கும் தமிழக அரசுக்கும் நான் நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி. இந்த நாளில் இந்த சிறப்பு பேட்டி மூலமாக ஜேசிடி டிவி அதற்கும் அதனுடைய பார்வையாளர்களுக்கும் எனது அரசு மருத்துவமனையின் சார்பாக என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.